நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் கடனா நதிக்கரையில் பழமையான அருள்மிகு கைலாசநாதர் உடனுரை பெரியநாயகி அம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. சுயம்பு லிங்கமாக கைலாசநாதரும் அம்பாள் பெரியநாயகி வலது கையில் தாமரையுடன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்றனர். சமயக்குறவரில் ஒருவரான அப்பரால் பாடல் பெற்ற திருத்தலமான கிபி 10ஆம் நூற்றாண்டில் முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. மேலும் பாண்டிய மன்னர்கள், சேர மன்னர்கள், நாயக்க மன்னர்கள், ஹொய்சால மன்னர்களாலும் பல்வேறு காலகட்டங்களில் விஸ்தீர்ணம் செய்யப்பட்ட இத்திருக்கோவில் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவும் 3 ராஜகோபுரங்கள் மற்றும் 7 விமானங்கள் கொண்டதாகும். 4 வேதங்களை ஓதுவதற்காக வேத அறிஞர்களுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட இவ்வூரை சதுர்வேத மங்கலம் அல்லது பிரம்மதேசம் என்று அழைக்கின்றனர். கல்வியில் சிறந்து விளங்க விரும்புவோருக்கு இது ஒரு பிரார்த்தனை தலமாகும். சுவாமி சன்னதி மகாமண்டபத்தில் மிகப்பெரிய கல்நந்தி சிலை அமைந்துள்ளது. சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவிலில் மார்கழி சுக்லபட்ச பிரதோஷம் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. பிரதோஷ வேளையில் கொடிமரத்துக்கு அருகில் அருள் பாலிக்கும் நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், தேன், விபூதி, பன்னீர், சந்தனம் போன்ற வாசனை பொருட்களும், மாப்பொடி, மஞ்சள் பொடி, திரவிய பொடி மற்றும் கரும்பு சாறு, எலுமிச்சை சாறு, நார்த்தை சாறு, வில்வச்சாறு போன்றவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதிகார நந்திக்கு அலங்காரம் செய்வித்து கற்பூர அரத்தி காட்டப்பட்டு சோமசுக்த பிரதர்ஷனம் நடைபெற்றது. பின்னர் ரிஷப வாகனத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு பிரதோஷ நாயகருக்கு சோடச உபசார தீபாராதனைகள் நடைபெற்று பக்தர்கள் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்துடன் பிரதோஷநாதரை கோவிலை மும்முறை வலம் வந்தார். நிறைவாக மூலவருக்கும் நந்தியம் பெருமானுக்கும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரதோஷ பிரசாதம் வழங்கப்பட்டது.